Hello friends, welcome to PHP Advanced Tamil tutorial. நான் சீனு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம MySQL எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம் டேட்டாஸை. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்மளோட சர்வர் கூடயும் நம்மளோட டேட்டாபேஸ் கூடயும் PHP யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய நோட் பேடுக்கு போயிடுறேன், அதாவது நோட் பேட் ++க்கு நம்மளோட சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோன்னா அது MySQL கனெக்ட் அப்படின்றது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி MySQL_connect இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சர்வர் கூடயும் நம்மளோட ரூட் குள்ளரை நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே 3 ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது பார்த்தோன்னா மொதல் ஃபீல்டு வந்து நம்மளோட சர்வர், நம்ம சர்வர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஓனாக சர்வர் வந்து இன்டர்நெட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்வரோட அட்ரஸ் நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம், HTTP அப்படி / போட்டு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது லோக்கல் ஹோஸ்ட். ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது ரூட் நேம், நம்ம யூசர் நேமு, இது வந்து பாருங்கள் நம்மளோட நான் வந்து ப்ரௌசரில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஹோம் பேஜில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா MySQL ஸ்டேட்டஸ் அப்புறம் யூசர் அப்படின்னு இருக்குது. இது கிளிக் கொடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா யூசர், அதே மாதிரி ஹோஸ்ட்டு, என்ன மாதிரி ஹோஸ்ட்டு, பாஸ்வேர்டு, அந்த ப்ரிவிலேஜ் அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா சீனு லோக்கல் ஹோஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணது. இது வந்து இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரூட்டே யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ரூட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது. ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட், ரூட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா எதுவுமே போடல. ஸோ நம்ம வந்து இந்த ரூட் நேமை கொடுத்தீங்க அப்படின்னாவே, யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு எதுவும் போடல. ஸோ அதனால் அந்த இடத்த எம்டியாக விட்டுறேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் பண்ணிட்டு இது பார்த்தோன்னா இதான் நம்ம வந்து நம்ம MySQL கூட கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது நம்ம ஒரு எக்கோ யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்த்துப்போம். எக்கோ கனெக்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதாவது என்னோடய லோக்கல் ஃபைல் வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்றதுக்குள்ளார டிபி, அதாவது டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சும்மா அதாவது ஒரு சிம்பிளாக நான் வந்து க்ரியேட் பண்ணது. இதுவே கனெக்ட் பண்ணி எரர் அந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அதாவது ஒவ்வொன்று வச்சு தனித்தனி எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம இது வந்து இப்படி இது வந்து நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த வேரியபிள் வந்து MySQL யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக, அதாவது இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டு அதுமாதிரி ரூட் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து நேம் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ MySQL ஹோஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஹோஸ்ட் அப்படின்றத நம்ம போடணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் போட்டு நான் முடிச்சிடறேன். அதேமாதிரி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது MySQL யூசர் அப்படின்ட்டு. ஸோ யூசர் பார்த்தோன்னா ரூட் அப்படின்றது. அதேமாரி MySQL பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று அப்படி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு அப்படி எதுவுமே இல்லை, எம்டி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளில் யூஸ் பண்ணதுனால நம்ம ஏதாச்சும் மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம வந்து MySQL கனெக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், அதாவது இன்னொரு ஹோஸ்ட்டு இன்னொரு யூசர் நேம் பாஸ்வேர்டோடு கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இதை டேரெக்டாக இந்த வேரியபிளை நம்ம வந்து அசைன் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வேரியபிள் இப்போ யூஸ் பண்ணுறோம்.